ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை. அதனால் வந்து சரி இன்னைக்கு கும்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளிக்கிழமை வந்து கும்பிடாமல் இருக்கக்கூடாது. ஒரு வீடு வந்து மகாலட்சுமி போன வெள்ளிக்கிழமை வந்து மகாலட்சுமி வருவாங்க, அம்மன் வருவாங்க. அதனால் வெள்ளிக்கிழமை நான் அதை சாமி பாட்டு போட்டு டிவியில் நல்லா சாமி பாட்டு போட்டு நான் வந்து பூஜை பண்ணேன். நீங்கள் பாருங்கள், உங்களையும் நான் கும்பிட்டுக்கிட்டேன், சப்ஸ்கிரைபும் கும்பிட்டுக்கிட்டேன், அதே மாதிரி எங்களையும் நான் கும்பிட்டுக்கிட்டேன். இது மாதிரி நீங்கள் நல்லா இருக்கணும். நல்லா இந்த பாருங்கள், இந்த விநாயகர் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கிறாரு. அதே மாதிரி என்னோடய வீடியோ பார்த்துட்டு இன்ஸ்டாகிராமில் சொன்னாங்க, அக்கா என்னக்கா இதெல்லாம் வந்து இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கிறீங்க, யார் திட்டுறாங்கன்னு சொல்லிட்டு போகிறாங்க, நீங்களாம் எப்படி சாமி கும்பிட்றீங்க, நீங்கள் எனக்காகவும் வேண்டிக்கிறீங்க, நிச்சயமாக கடவுள் கைவிட மாட்டாருக்கா, நீங்களாம் வந்து ஜாலியாக இருங்கக்கா, யார் வம்புடுத்தணும் ஜாலியாக இருங்க, நல்லா சிரிங்க. அவங்க நீங்கள் பண்ணுறதுக்கு அவங்க சிரிக்கிறாங்களே, நல்லா கைத்தட்டி சிரிக்கிறாங்களே, அதுமாதிரி நீங்களும் சிரிங்க. அவங்க வம்புடுத்தாலும் நல்லா சிரிங்கக்கா, அதெல்லாம் வந்து ஒன்றும் தப்பு இல்லை. என்ன ஆண்டவன் பார்த்துட்டு தான் இருக்கான், எல்லாம் மேலே இருக்க ஒருத்தவன் பார்த்துட்டு தான் இருக்கிறான். நீங்கள் அவங்க வந்து டென்ஷன் பண்ணாங்கன்னா நீங்கள் எதுக்கு டென்ஷன் ஆகுறீங்க? நீங்கள் நல்லா சிரிச்சுட்டு பேசுங்க. அவங்களும் எப்படி நடிக்கிறாங்க, சிரிச்சுட்டு அப்படியே நல்லா சிரிக்கிற மாதிரி சிரிச்சுட்டு எப்படி பின்னாடி வம்புனுக்கிறாங்க, அந்த மாதிரி நீங்களும் கற்றுக்கோங்கக்கா. அப்புறம் வந்து அவங்க சொன்னாங்க, இன்ஸ்டாகிராமில் சொன்னாங்க, விஷ்ணு சகஸ்ராமம் வந்து நீங்கள் ஈவினிங் கேளுங்க, விஷ்ணு சகஸ்ராமம் ஒன்று இருக்குது, அது வந்து ரொம்ப நேரமாக அந்த பாட்டு பாடும், அதை கேட்டுகிட்டே இருங்க, அதை கேட்டுட்டு நீங்கள் வாக்மேனில் கூட நீங்கள் கேட்கலாம், நீங்கள் எதுவும் கண்டுக்காதீங்க, அதை கேட்டுகிட்டே இருந்தீங்கன்னா உங்களோட மைண்டு வந்து கடவுள்கிட்ட தான் போகும். நீங்கள் வந்து வெளியில் வந்து எதுவுமே யார் என்ன சொன்னாலும் உங்களுக்கு போகாது. அந்த மைண்டு வந்து அந்த கடவுள்கிட்ட அப்படியே இறங்கி அந்த மூளையில் இறங்கி அப்படியே கீழே வந்துடணும். அதனால் வந்து நீங்கள் விஷ்ணு சகஸ்ராமம் படிங்க, உங்களுக்கு பிடிச்ச தெய்வங்களை சாமி கும்பிடுங்க, யோகா பண்ணுங்கள், பாட்டு கேளுங்க, இளையராஜா பாட்டெல்லாம் கேளுங்க, உங்களுக்கு பிடிச்ச பாட்டெல்லாம் கேளுங்க அப்படின்னு எனக்கு ஒரு பொண்ணு சொல்லிச்சு. அந்த பொண்ணு இல்லை, அந்த சாமியே சொல்கிற மாதிரி எனக்கு இருந்தது. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்புறம் விஷ்ணு சகஸ்ராமம் வந்து இதுலேயே யூடியூப்லேயே வரும், நீங்கள் கேளுங்கன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.